பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு குறை இருந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறை இருக்குது, குடும்பத்துக்குள்ளே ஒரு குறை இருக்குது, வேலையில் ஒரு குறை இருக்குது, பிஸ்னஸில் ஒரு காரியம் நடக்க மாட்டேங்க குறை இருக்குது, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது, ஊழியத்தில் எல்லாம் சரியாக நடந்தாலும் ஒரு பகுதியில் ஒரு குறை இருக்குது. இப்படி ஏதோ ஒரு குறைவு, அதில் கஷ்டப்படுறீங்கல்ல. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், கர்த்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதன் நன்மையான எந்த காரியமும் குறைவுபடாது. ஒருவேளை அவசியமில்லாத இருக்கலாம், ஆடம்பரமாய் பெருமைக்குரியதாய் நீங்கள் மற்றவங்ககிட்ட இருக்கு எங்கிட்ட இல்லை அந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா அது ஆண்டவர் தரமாட்டார். நன்மை உங்களுக்கு எது நன்மையாக இருக்குமோ அதில் குறைவுபடாது. உங்கள் ஃபேமிலிக்கு என்ன நன்மை வேணும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன நன்மை வேணும், உங்களுடைய ஊழியத்தில் என்ன நன்மை வேணும், அந்த நன்மையான எந்த காரியமும் குறைவுபடாது. யோசித்து பாருங்க, அது உங்களுக்கு தேவையான நன்மையா, உங்களுக்கு அவசியமா, அது குறைபட்டிருக்கா? அந்த குறைவை இன்றைக்கு ஆண்டவர் நிறைவாக்கிடுவார். விசுவாசிங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மையா இந்த காரியம் என்னை பாதிக்குது, இந்த குறைவினால நான் கஷ்டப்படுறேன்னா அந்த குறைவு கட்டாயம் கர்த்தர் நீக்கிடுவார். அது பெருமைக்குரிய காரியமா, வீணான ஒரு காரியமா இருந்தா ஆண்டவர் தரமாட்டார். இப்ப சொல்லுங்க, அந்த நன்மை உங்களுக்கு அவசியம்தானா? அது இருந்தாதான் நீங்க அந்த ஒரு குறைவில்லாத ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியுமா? அப்படின்னு அந்த நன்மை இன்றைக்கு உங்களுக்கு வாய்க்கும். ஒரு நன்மையும் குறைவுபடாது. விசுவாசிங்க, என்ன காரியத்துல குறைவு, அதை நிறைவாக்கி ஜெபிக்க போகிறேன். உண்மையான விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கை வைங்க இருதயத்துல. ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் இந்த குறைவு நிறைவாக்கப்படணும், இது எங்களுக்கு அவசியம், எங்களுடைய தேவை, இதில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. நீங்கள் ஒரு நன்மை குறைவுபடாது நீ வாக்கு கொடுத்துட்டீங்க. உம்மை தேடுறாங்க. இந்த குறைவை நீர் நிறைவாக்கணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யணும். சந்தோஷத்தை அவங்க பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கணும். ஆமேன், ஆமேன்.